ஒரு நகரத்தில் ரோஹித் என்ற சாதாரண மனிதன் ஒரு சிறிய பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு பெரிய கனவுகள் இருந்தன. பணக்காரராக வேண்டும், ஒரு பெரிய வீடு வேண்டும், அவருக்கு பிடித்த கார், ஒரு கருப்பு மெர்சிடீஸ் பென்ஸ் கார் வேண்டும். ஆனால் கனவுகள் எளிதில் நிஜமாகாது. தினமும் அவர் பணக்காரர் கார்களில் பெட்ரோல் ஊற்றினாரே தவிர அந்த கார்களில் ஓட்டி பார்க்க முடியாத அவருடைய நிலை. வாடிக்கையாளர்களிடம் சிரித்தும் உள்ளுக்குள்ளே அவர் வெற்றிக்காக, மாற்றத்திற்காக, ஒரு புதிய வாழ்க்கைக்காக ஏங்கினார். ஒரு நாள் ஒரு பிரகாசமான கருப்பு மெர்சிடீஸ் பென்ஸ் கார் பெட்ரோல் பம்புக்குள் வந்தது. ரோஹித் ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். இதோ எனக்கு பிடித்த கார் என்று அவர் மனத்தில் நினைத்தான். காரிலிருந்து ஒரு நன்றாக உடை அணிந்தவர் இறங்கினார். 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊத்துங்கள் என்றார். ரோஹித் காரை பார்த்தபடி நின்றார். அவர் அந்த கார் ஓட்டுபவராக இருப்பதை கற்பனை செய்தார். அந்த மனிதர் அவரை கவனித்தார். நன்றாக சிரித்தபடி, என்ன சிந்திக்கிறீர்கள் இளைஞரே என்று கேட்டார். ரோஹித் தயங்கினார். பின்னர் மெதுவாக சொன்னார், சார், இது என் கனவு கார். நான் ஒரு வெற்றியாளராக மாற வேண்டும். இப்படி ஒரு காரை ஒரு நாள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த மனிதர் சில நிமிடங்கள் யோசித்தார். பின்னர் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவரிடம் கொடுத்தார். இதோ என் அலுவலக முகவரி. நாளை வா, நான் உனக்கு தொழில்முறையை பற்றி கற்றுத்தருகிறேன். உண்மையாக உழைத்தால் ஒரு நாள் உனக்கே ஒரு மெர்சிடீஸ் கார் இருக்கும். பிறகு அவர் காரில் ஏறி புறப்பட்டார். ரோஹித் அந்த காரடை பார்த்தார். முதலில் அவர் உற்சாகமடைந்தார். ஆனால் பிறகு பயம் ஏற்பட்டது. இது ஏதாவது மோசடியா? அவர் என்னை ஏமாற்றுவாரா? நான் தோல்வியடைவேனா? அவர் அந்த கார்டை ஒரு முறை மேலும் பார்த்தார். பிறகு அதை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார். அந்த கார்டுடன் ஒரு வாய்ப்பையும் அவர் வீணாக்கிவிட்டார். 3 வருடங்கள் கடந்தன. ரோஹித் இன்னும் அதே பெட்ரோல் பம்பில்தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை. ஒரு நாள் மேலும் ஒரு கருப்பு மெர்சிடீஸ் கார் பெட்ரோல் பம்புக்கு வந்தது. இது வேறு ஒருவருக்கு சொந்தமானது. அந்த மனிதர் காரிலிருந்து இறங்கி 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊத்துங்கள் என்றார். ரோஹித் பழையபடி கார் பார்வையில் நின்றார். அந்த மனிதர் அவரை பார்த்து கேட்டார், 3 வருடங்களுக்கு முன்னால் இதே இடத்தில் ஒரு மனிதர் உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தது நினைவில் இருக்கிறதா?